ஸ்கூல் டேஸ்லேயே எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு. அது நான் எப்படி பிக்கப் பண்ணேன்லாம் தெரில. யார்கிட்டயாவது ஏதாவது சொல்ல முடியல, ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒன்று போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குன்னா அந்த டைரியில் எழுதிட்டு அந்த பக்கம் கெடாசிடுவேன். சம்வேர் டவுன் இல்லைன்னு அந்த பழக்கத்தை விட்டாச்சு. சரி திரும்ப இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஜான்வரி மாதம் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5 மாதம் போயிருக்கு. இந்த டைரி நான் முடிச்சுட்டேன். பிகாஸ் ஏதாவது ஒன்று நடக்குது, எனக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த தாட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா இதில் போட்டுருவேன். காலையில் நைட்டுன்னு பாரபட்சம் பார்க்காம எப்போ ஏதாவது தோணுதோ அதை வந்து நான் எழுதிடுவேன். இதெல்லாம் விட என்கிட்ட என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுலேருந்து என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, எதுக்கெல்லாம் வந்து நான் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணணும், எதுக்கெல்லாம் நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், ஹவ் எம் ஐ லக்கி, அந்த மாதிரி வென் ஐ ஷிஃப்ட் மை மைண்ட் செட் ரைட், அதை வேர்ட்ஸாக வந்து டைரியில் போடுறப்ப இட் ஃபீல்ஸ் ரியலி குட். நாட் ஸோ குட் பிளேஸ்லேருந்து பரவாயில்ல நம்மக்கிட்ட ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கே, நமக்கு என்னடா குறை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த டைரி நான் முடிச்சுட்டேன். அடுத்த டைரி நான் வந்து அன்ராப் பண்ண போகிறேன். சரி உங்கள் கூட சேர்ந்து அன்ராப் பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். இது வந்து மிஸ்டர் டிஐஒய் அந்த கடையில் தான் வாங்கினோம். கோயம்புத்தூரில் ப்ரோசோன் மாலில் இருக்குது. அண்ட் ஐ திங்க் பெங்களூர்லேயும் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கோன் பி மை செகண்ட் டைரி ஆஃப் 2026. நீங்களுமே முடிஞ்ச அளவு ஜேர்னலிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ரியலி ஹெல்பிங் மீ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் சம்வேர் சம்ஹவ் ஹெல்ப் பண்ணும். பை.